ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலை பெரும் கருணை வடிவமே, இறை ரூபனே, இறைமகா சித்தனே, அகத்தியனே போற்றி என அகத்தியத்தை பணிந்து ஜெகத்தியத்தை பணிந்து ஜெகமகா சபைதனை சிவமகா சபைதனை சித்தமகா சபைதனை ஞானமகா சபைதனை வணங்கி ஞான பெருமகனாம் அகத்தியன் திருவடி தொட்டு வணங்கி உயர் சபையிலே வந்தமர்ந்த விஸ்வமித்திர மகரிஷியை திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அமர வைத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே அருள அற்புதமாக பணிந்து நிற்கின்றது சிவசாயி விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. அகண்ட பிரபஞ்சத்திலே பட்டொளி வீசி திகழும் சூரியனை போல் எங்கு நிற்பினும் அனைவருக்கும் நல் ஒளியவே ஒளியாகவே ஒளியாகவும் பிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிவசபை ஆசானும் பிரபஞ்ச சித்த சபையின் குருவும் சிவபெருமானின் ரூபமும் நாராயணனின் உருவமும் தரித்து நிற்கும் சிவசபை ஆசான் வாழை சித்தரின் திருப்பாதத்தை வணங்கி எனது குருவும் பரமகுருவும் உலக இயக்கங்களும் விஞ்ஞான இயக்கங்களும் முதற் சுழி விநாயகர் என்னும் முதற் சுழியை போட்டு துவங்கும் இயக்கத்தின் முதல் அணு துகிலாக விளங்கிய அகத்திய பெருமானின் திருவடியையும் தொட்டு வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன். நமது சிவசபையானது பலவித நோக்கு திசைகளை நோக்கி வளர்ந்தேறிக்கொண்டு சிறந்தேறிக்கொண்டு பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும் இந்நிலையிலே நாம் இந்நிலையில் என்ன நினைத்தோம் என்பதை அடைந்து முடிக்கும் தருவாயில் வந்திருக்கும் தருணத்திலும் இதன் பிறகு என்ன செய்யவிருக்கிறோம், களி மாற்றத்திற்காக தொடங்கிய இப்பயணமானது களி நாம் எண்ணியதை போல் தர்ம யுகமாகவே மலர்ந்து நிற்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்து அவை அனைத்தையும் மலர வைத்து அவை அனைத்தையும் தன் உடலில் இருந்து சிந்திய அணு துயில்களால் அனைத்தையும் இனிமையாக பிரபஞ்சத்தையே அமைத்தும் அமர்த்தியும் அழகு பார்த்த வாழை சித்தரின் எண்ணம் போல் அனைத்தும் சிறப்பாகவே நடந்தேறிவிட்டது. இருப்பினும் இதன் பிறகு நாம் என்னவெல்லாம் செய்யவிருக்கிறோம், திரட்டி ஆகிவிட்டது திருமுருகப்படை, வந்து நின்று விட்டது அகத்தியனின் வாழை சித்தனின் சித்தர்கள் படைகளும். நின்ற படைகளுக்கு நாம் என்ன செய்யவிருக்கிறோம்? இப்பொழுது இந்த பறந்து விரிந்த இப்பூ உலகிலே அனைத்து தொலைநோக்கு சாதனங்களிலால் எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் சித்த சபை சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகை சித்தர்களை அங்கு அனுப்ப வேண்டும். இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட தொகை படைகளை எல்லாம் சித்த படைகளாக அமர்த்தி ஆங்காங்கே சென்று தர்ம யுகம் என்றால் என்ன, தர்ம யுகத்தை போதிக்க வேண்டும் என்றால் என் செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இரு குழுக்களாக பிரித்து அமைக்க வேண்டிய நிலையில் நாம் வந்துள்ளோம். ஒரு புறம் சித்த சபையை பற்றி வான்பரப்பு சாதனங்களால் தொலைதூர சாதனங்களால் அனைத்தையும் பரப்பி அனைவருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஒரு படைகள் செய்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லளவும் சந்தேகம் என்பதும் இல்லை. அவ்வேளைகளிலே செய்யும் வேலைகளிலே தொய்வென்பதும் இல்லை. அனைத்தும் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அதற்கான சான்றே நாம் வேல் பகிர்வு திருவிழாவையும் கண்டோம், சத்யநாராயண பூஜையையும் கண்டோம். திருச்சியில் அனைவரும் மகிழ்ந்தனர், மும்மூர்த்திகளும் மகிழ்ந்தனர். சத்யநாராயணனாகவே மாறி நின்ற சிவசபை ஆசானை கண்டு அனைவரும் கண் கலங்கி பாதத்திலே தன்னை சமர்ப்பித்தனர். இதுவே இதற்கான சான்று. மற்றொரு படையின் வேலைகள் என்னவென்று பரிணமிக்க கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன பரிணமிக்கப்பட வேண்டும், என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும்? ஆம், அங்குதான் நாம் அனைவருக்கும் உண்டான தெளிவு நிலையை அளிக்கும் படையாக அதை மாற்ற வேண்டும். எவ்வாறு தெளிவு நிலையை அளிக்க முடியும் அனைவருக்கும்?
எதிரே அமர்ந்திருக்கக்கூடியவன் சாதாரண மானுடன். அவன் வினவும் வினாக்களுக்கெல்லாம் மறு வினாக்கள் அல்லாத விடைகளை பகிர்ந்தால் அவன் நம்முள் ஒருவனாக சித்தனாக மாறிவிடுவான். எவ்வாறு நம்முள் ஒருவனாக அவனை மாற்றி அமர வைப்பது? சிவசபை ஆசானின் சக்திகளில் இருந்து அவர் அளிக்கக்கூடிய சக்தியை அவரிடம் கைகூப்பி பெற்று அதை வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு பகிர வேண்டும். இதை எவ்வாறு செய்வது? எவ்வாறு செய்வது என்று எண்ணி நிற்குமே ஆயின் அனைத்து உயிர்களும் வணங்கி நிற்குமே ஆயின் அவைகளில் எது சிறந்த ஆன்மாக்கள் என்பதை சித்தன் முடிவு செய்து அவர்களுக்கே அச்சக்தியை பகிர்ந்தான். தன் அணு சக்திகளில் இருந்து, தன் உடலின் அணுக்களில் இருந்து பகிரப்படும் சக்திகளே எதிர் திசையில் அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கான குழப்ப வினாக்களுக்கான விடைகளை பகிர்கிறது. அதற்கான திறவுகோல் அனைத்தையும் திறக்கும் சீடர்களின் வினாக்களை திறந்து விடைகளை அளிக்கும் திறவுகோலாக நிற்கிறார்கள் சித்த சபையின் சீடர்கள், முதற்கட்ட சீடர்கள். அவர்களுக்கு பகிரப்படும் அணுக்களே அணு விசையாக அணு திசையாக மாறி அமர்ந்திருக்கும் மானுடன் சீடர்களாக வேண்டும் என்று எண்ணிய மானுடர்களுக்கு சந்தேகமற்ற விடைகளை பகிர்கிறது. இதற்கான நிலை பரிமாண நிலையவே நாம் நூல் என்று உரைக்கிறோம். அப்பொழுது இதை போன்ற நூட்கள் பலருக்கான சித்த நிலைகளை அடைய வேண்டிய நிலையில் உள்ளவர்களுக்கும் சரணாகதியுடன் சித்தனின் சீடனின் அகத்தியரின் திருப்பாதத்தை உணர்ந்தவனுக்கு அது பகிரப்பட வேண்டும். ஒருவனின் ஆன்ம துளிகளை ஒருவன் பகிரும் தருவாயிலே அவன் தெய்வமாக இருந்தால்தான் எல்லளவும் வேறேதும் எண்ணங்கள் இல்லாமல் இன்னொருவருக்கு பகிர முடியும், தாரை வார்க்க முடியும், பகிர்ந்தளிக்க முடியும். அவ்வாறு இருக்கையிலே சிவசபையின் ஆசான் தனது உயிர் அணுக்களாகிய பிரபஞ்ச அணுக்களையே நூட்களாக மாற்றி, எதற்காக நூல் என்று சொல்கிறோம் என்றால், வினா எழுப்பினால் விடை பகிரப்படுகிறது சொற்களாலே. அதனால் அதை நூல், திறவுகோல், புத்தகம் என்று உரைக்கிறோம். இதேதோ அச்சிட்ட புத்தகம் அல்ல. நீங்கள் வினவும் வினாக்களுக்கெல்லாம் அனைத்தையும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அச்சிட்ட புத்தகம் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினா எழுப்புகிறீர்கள். அவ்வாறு இருக்கையிலே அனைத்திற்கும் வெவ்வேறு விடைகள் தான் இருக்க முடியும். அனைத்திற்கும் ஒரே விடைகள் இருக்க முடியாது. அந்நிலைகளிலே அனைவரும் உணர்ந்து நின்று யோசித்தால் தன் ஆன்மாவையே, தன் உயிரையே பிரித்து மற்றவர்களுக்காக, பிரபஞ்ச இயக்கத்திற்காக, பிரபஞ்ச நன்மைக்காக, தர்ம யுகத்திற்காக தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் வாழை சித்தர் என்பதே நிதர்சன உண்மை. அந்நிலையிலே அப்பொழுது அவரின் உயிரை கடன் வாங்கி அதில் இருந்து வரும் நிலைகளை சீடர்களுக்கு தெளியப்படுத்த, உணர்த்த, தனக்குள்ளே மிக மிக எளிய சிறு இயக்கத்தை தனக்குள்ளே இயற்றி அதிலிருந்து விடை பகிர்பவன் தான் நூல் தாங்கும் சீடன். இதை தவிர நூல் தாங்கும் சீடர்களுக்கென்று தனிப்பட்ட எவ்வித இயக்கமும் இல்லை. இயக்க நிலைகள் எல்லாம் சித்தனிடமே அமர்ந்திருக்கிறது. இதில் நாம் என் செய்கிறோம் என்றால், சித்தர்களாகிய நாங்கள் சிவபெருமானிடம் மன்றாடி அவருக்கான நூல் நிலைகளை அதிகப்படுத்த விரும்புகிறோம். இதற்கான நிலைகளை அவரிடம் மன்றாடி கேட்கிறோம். சிவபெருமானும் வரம் அளித்து, நாராயணனும் வரம் அளித்து, அஷ்டலட்சுமிகளும் வரம் அளித்து, முப்பெரும் தேவியர்களும் ஆசி அளித்து அனைத்தையும் தந்துவிட்ட பிறகும் யாருக்கு இந்நிலைகளை பரிணமிப்பது என்பது தெரியாமல் நிற்கிறோமே. இதுதான் பெரும் குழப்பமாக நிற்கிறது. ஏன் என்று உணர்ந்து பார்த்தால்
இவன் சரணாகதி அடைந்தவன் என்ற நிலையிலே ஊர்ஜிதமாக உரைக்க இயலுமா என்று வினவினால் விஸ்வாமித்திரனின் மனதில் இல்லை என்பதே விடையாக வருகிறது. ஏன் அவ்வாறு வருகிறது என்றால், இங்கிருந்து அதை எடுத்து சிறு வேலை செய்து விடையாக பகிர்பவர்கள் சிறு காலகட்டங்களிலே நாம் தான் அனைத்தும் என்று எண்ணி விடுகிறார்கள். அந்நிலையிலே அமர்ந்து பார்த்தோமே ஆனால் அது பெரும் வெறுமையாக மனக்குறைகளையே அனைவருக்கும் அள்ளித் தருகிறதே தவிர, அவர் தனது உயிர் இயக்கத்தையே தாரை வார்த்த நிலையை மறந்து தான் அனைத்து நிலை என்று உணர்கிற நிலை அங்கு வந்து நின்று விடுகிறது என்பதே உண்மை. அதனால் எவருக்கெல்லாம் இந்நிலை பகிரப்படுகிறதோ அதை உணரும் நிலையை முதலில் சிவசபை ஆசானிடம் பகிர்ந்து என் செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நிலையிலே அதை பதப்படுத்துங்கள், பக்குவப்படுத்துங்கள், சரிவர அதை இயக்குங்கள். இயக்க நிலையில் சரிவர இயக்காவிடில் அந்நிலை மறுபடியும் செல்லும் பொழுது, அதன் திசையிலிருந்து வரும் பொழுது அது ஒரு இயக்க நிலையிலிருந்து தொடங்கப்படும் ஒரு பெரும் விசையாக, அதுவும் பெரும் விசையாக இருப்பினும் வாழைச்சித்தரின் உடலில் இருந்து புறப்படும் பொழுது அவ்விசையானது தனக்கென்று ஒரு உரிய கோட்பாடுக்குள்ளும் இவ்வளவு செய்ய வேண்டும், இவ்வளவு செய்ய வேண்டாம் என்ற நிலைகளிலே நூட்களாக உள்புகுத்தப்படுகிறது. ஆனால் உள்புகுத்தப்பட்ட நூல், அந்த நூலின் வீரியம் என்பது, முழு வீரியம் என்பது ஒரு பையினிலே அடைத்து வைத்த பொருளை போல் இருக்கிறது. அதை நூல் தாங்குபவர்கள் எவ்வாறு பிரயோகிக்கிறோம் என்பதிலே அது இருக்கிறது. பையின் வாயை திறந்து சிறிதாக எடுத்து கொடுத்தால் அது நூட்களாக, அழகாக, புஷ்பங்களாக எதிரே அமர்ந்திருக்கும் வினாவுடன் அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கெல்லாம் விடை மாலைகளாக கழுத்திலே விழுகிறது. அதை விடுத்து வந்துவிட்டது என்று பையையே கிழித்தால் அதால் முன்னும் செல்ல முடியவில்லை. அது சென்று எங்கிருந்து தொடங்கியதோ அவ்வியக்கத்திற்கே திரும்ப செல்லும். ஆனால் திரும்பி செல்லும் விசையானதின் வேகமானது அந்நிலையை உணர்பவர்களுக்கு தான் தெரியும். அதனால் நூல் கையாளுதல் என்பது மிக மிக நுட்பமான அறிவியல் மிகுந்த செயல் என்பதை இந்நிலையிலே விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன். உங்களுக்கென்று அவர் தனக்குள்ளான விஷயத்தை ஒரு பையிலே அடைத்த பொருளை போல், மூடு பொருளை போல் உங்களுக்கெல்லாம் கணம் தெரியாது, மனம் நோகாது, உடல் சரியாது, ஏன் இயக்க மூளையின் நிலை மாறாமல் உங்களுக்கு அளிக்கும் அந்நிலையை நீங்கள் கையாளும் நிலையில் இருந்து யோசித்து பார்த்தால், அதை சரியாக கையாளாமல் விடில் அது மொத்தமான விசையை நோக்கி, துவக்கு விசையை நோக்கி சென்று விடும் என்பதில் என்ன பிரச்சனை வரும் என்றால் அவ்விசையானது சென்று சேரும் பொழுது அது அவருக்குண்டான தாக்கத்தை உருவகப்படுத்தும். ஏனென்றால் அவ்வளவு வீரியமும் சென்று அவர் உடலிலே